அந்த நான் சிறப்பா ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த சாட்டெல்லாம் காணோம். ஒரு நடிகனோட நடிப்பை ஒரு போர்ஷனை ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்துல மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். உங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. 350 படங்களை நடிச்சுட்டுங்க. எத்தனை நடிகர்கள் அரங்கத்தில் இருக்காங்க. அதாவது இதை இருட்டெடுப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், இப்படி நூத்துக்கணக்கான உழைப்புலதான் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அஜய் பாலாஜி அன்னைக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. என்ன வந்து கம்மியா நிக்க வச்சிருக்கான். நடிச்சு எத்தனையோ கேப்டன் 25,000 எடுத்து தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா அவரோட கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. நீ என் கேரக்டர் ஒண்ணு கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம் நான் ஒன்று பிச்சை எடுக்கிறேன் கிடையாது. ஏன் பண்ற அந்த என்ன மறைச்சிட்டு நீ பெரியாளன்னா நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவா. மக்கள் சொல்லுவாங்க தைரியம் சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்ட ரிங்கில் ஆடினேன் சார், ஏன் காணா சார். அதிகாரி வச்சு வந்துட்டீங்க, அதை மனதார பாராட்டுறேன். ஆல் பாஸ். நான் அதே பிளாஷ்பேக்கு போனா எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேர் இருக்கு, இப்ப டிசி இருக்கு, இது இருக்கு. அப்ப அந்த காலத்துல அதிகமா இருந்தனால 93லயே தான் நான் போய் தமிழ்ல தமிழ் படங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பெருஞ்சித்தனார் வந்தாங்க. ஊமைக்கவிஞர் சுரதா வந்திருந்தாரு, என்ன வாழ்த்தினாரு. அவங்க அந்த வள்ளுவர் கோட்டத்தில் போல ஆகுனா போராட்டத்தில் உட்காருவேன். அந்த வாரத்திலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் தூய தமிழில் வைக்கப்படுகிற பெயர்களுக்கு படங்களுக்கு இவ்வளவு மானியம் அப்படின்னு 5 லட்சம் 7 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு மறுபடியும் அதை நம்ம இப்ப கொண்டு போக முடியும்னு தெரியாது. அந்த விட்டுட்டு நான் ஏன் இந்த அளவுக்கு நான் இப்ப சமீபமா ஒண்ணு பாதிக்கப்பட்டேன். எனக்கு மனசு வேதனையா இருக்கு. அதை இங்க ஆல் பாஸ்ல ஏன் சொல்லணும்னா இது கலைத்துறை சம்பந்தமானது, நடிகர் சம்பந்தமானது. கருப்புன்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லுங்க ஆடுறது. பாலாஜி என்ன சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்க கடைசியில தான் வாரோம், நீங்க ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதுல பயங்கரமா ஆட வச்சாங்க. நான் ரிங்கில் நின்று என் பசங்களை கூட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல யூடியூப்லயாவது வரும், யூடியூப்ல வரும்னாங்க. அந்த நான் சிறப்பா ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த சாட்டெல்லாம் காணோம். இது வந்து ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்றீங்கன்னு தெரியல. நீங்க இங்கேயோ டாப்ல இருக்கீங்க, மார்கண்டன் குமாரர்கள் ஒண்ணு கேள்வி போச்சு, ஓகே சரி, நீங்க சம்பாதிங்க, கோடிக்கணக்கான சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை ஒரு போர்ஷனை ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்துல மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். உங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. பிரபு அவரு கேட்கிறேன், நான் என்ன ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்ஸரா இருக்கலையே, 86லயே நான் கவுன்சிலர் அமைச்சர் தனஞ்சயன் இவங்க எல்லாம் அரசாங்கம் போட்டுட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் ஆனவன் 86லயே நான் ராஜ்கிரண் 73 நம்பர். இப்ப எனக்கு வயசா இருக்கலாம், நான் நாளைக்கு நிச்சயமா உத்வேகமா இருக்கேன். நான் படம் எடுத்து படத்துல எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போறேன். நீங்க நல்ல கதைகளோட வாங்க, ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரமலா இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க, நான் ஆயத்தமா இருக்கேன். ஆனா எஸ்ஆர் பிரபா நீங்க சொன்னது நாங்க அப்படியே வித்துட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு வித்துட்டோம். என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பு இல்ல. 350 படங்களை நடிச்சுட்டுங்க. எத்தனை நடிகர்கள் அரங்கத்தில் இருக்காங்க. அதாவது இதை இருட்டெடுப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி நூத்துக்கணக்கான உழைப்புலதான் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அஜய் பாலாஜி அன்னைக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. என்ன வந்து கம்மியா நிக்க வச்சிருக்கான். ஒரு இயக்குனர் 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல, சார் இனிமேல் நீங்க சைன் பண்ணல, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்ன கேட்காம நீங்க எடுக்க கூடாதுன்னு அக்ரிமெண்ட்ல போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடிச்சு எத்தனையோ கேப்டன் 25,000 எடுத்து தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா அவரோட கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. அதனாலதான் படங்கள் நிக்குது. மலையாள படங்கள் ஏன் நிக்குது? இப்ப இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டர்ல நீ என் கேரக்டர் ஒண்ணு கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம் நான் ஒன்று பிச்சை எடுக்கிறேன் கிடையாது. ஏன் பண்ற
அந்த என்ன மறைச்சிட்டு நீ பெரியாளன்னா நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவான். மக்கள் சொல்லுவாங்க இந்த சாட்டை போடுங்க சார், நான் கஷ்டப்பட்டு ரிங்கில் ஆடினேன் சார், ஏன் காணா சார், யூடியூப்ல போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லயும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடிச்சதை நான் ஆடினதை அது 2 நிமிஷம் சாட்டா இருக்கலாம், 4 நிமிஷமா இருக்கலாம். சூர்யா சார் விக்ராந்த் 5 நிமிஷம் தானே வந்தாரு. அந்த பிரசன்ஸ் தானே ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம் அவனுக்கு பதில் சொல்ல முடியல, கூட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கு. அப்பா என்ன பழனி அப்படி ரிங்கில் அந்த ஆடின பாட்டெல்லாம் ஷாட் உடைச்ச எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடல? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது இந்த மாதிரி ஒரு ஆக்கத்தனம். முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனா சினிமா ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ் வெற்றி அடைவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கல்ல, ஒரு ஜனநாயகம். என்னன்னா 100 பேரை கூட்டு போனாங்க, மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனா அவன் ஜனநாயகன். இங்க நடக்கிற மதுரைக்கு கூட்டு போல, யாரோ என் இடத்துல நான் நட்டி பரவாயில்ல, யாரோ ஒரு பொண்ணு அவர் கூட இருந்தது, அது ஆடு படத்தில் நடிக்கிறது, இவர் கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாரு. அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு, ஆனா என்னை எதுக்கு போட்ட? ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ண? ஏன் பயம்? 2 நிமிஷம் ஷார்ட்டா இருக்கட்டும், 4 நிமிஷமா இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பார்த்துக்குவாங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சு நீங்க என்ன என்சைக்ளோபீடியா இதுதான், இதை முதல்ல நோட் பண்ணுங்க. சும்மா ஜாலரா போட்டுட்டு போறதுக்கு நல்லா இருக்காரு, நல்லா ஓடும், நல்லா இருந்தா தான் படத்தை பார்ப்பான். ஒவ்வொருத்த கண்ட்ரிபியூஷனை காட்டு. இந்த பெஜான்சன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கியிருப்பாரு. அவர் உழைப்ப சுரண்ட மறைச்சு அவர் சும்மா இருப்பாரா? மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே இது வச்சிருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சுக்கிறானுங்க. எவனுக்கு வேலை கொடுக்குறானுங்களோ இல்லையோ கீழே போய் எழுதுவானுங்க, நீ உன் பையன் கொஞ்சம் பைத்தியக்காரன் நாதாரிங்களா, என்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான், சாப்பிட்டுருக்கான், அதை இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான் தெரியாதா? இப்படி ஒரு அடிப்படுத்த சனியன் நாட்டில் சுத்திட்டு இருக்குது. அவனுக்கு அதெல்லாம் வேலை. பெட்ரோஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, குரங்குக்கு போட்டு போடுற மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பேர். இனிமேல் இங்க விளம்பரம் என்று கொடுத்தால், விளம்பரம் என்று கொடுத்தால் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரும் தேர்ந்தெடுக்கு ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரின் பேரை ஈட்டடிப்பு பண்ணாத அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். விட்டு போச்சப்பா, விட்டனா வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். அடுத்ததாக படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக தயாரிப்பாளர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்